இந்த சேனலில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் நேபாளம் நாட்டுக்கு மட்டுமே பொருந்தும். இது நேபாளம் நாட்டு கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்குக்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. நோ பெட்டிங் ஹியர். All the videos on this channel for Nepal country only. This is Nepal lottery prediction only. There is no gambling here. This video is postable for entertainment purpose only. This is only free guessing. This video is only guessing, no betting, just entertainment only. Free guessing, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன். சரிங்களா, நம்ம கேஎலுக்கு தனியாகவும் டிஏருக்கு தனியாகவும் கொடுக்குறோம். ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ். இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா, வெள்ளிக்கிழமை நிர்மல் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 412. லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 654 969ங்க. 26/2024 அடித்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 999 699 அடிச்சிருக்காங்க. சரிங்களா, 699 அடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம், எப்படி ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்துருந்தோன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இதுதான். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு 12,000 பேருக்கு பக்கமாக இருக்காங்க. சரிங்களா, பார்க்குறது ஒரு 1000 பேர் தான் பார்க்குறாங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. 6000 பேர் 7000 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. காரணம் வந்து நாங்கள் வீடியோ போடல. சரிங்களா, நம்மளோட கண்டென்ட்டு, நம்ம எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங் இதெல்லாம் சூப்பராகவே கொடுப்போம். டெய்லி வின்னிங் கொடுப்போம். நல்ல ஒரு பேர் போன சேனலாக தான் நம்ம இருந்தோம். இடையில வந்து எங்களால் கொஞ்சம் ஒரு வீடியோ போட முடியாமல் சூழ்நிலை வந்ததுனால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஒரு சப்போர்ட் கேட்குறேன் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால தான் ரெகுலராக டெய்லியும் வந்து பார்க்குறீங்க. நம்ம கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எடுத்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது, உங்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் பிடிச்சிருக்கு, நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் முதல்ல. சரிங்களா, ஸோ இந்த லைக்னால ஒன்றுமே வரப்போகிறது கிடையாது. புரியுதுங்களா, இந்த லைக்னால பெருசாக எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பட் எங்களுக்கு வந்து இத்தனை பேர் வந்து நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஸோ அதுக்காக வந்து கம்பல்சரியாக கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்க. எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்னேன், நான் 5000 பேர் 6000 பேர் பார்த்த இடத்துல, அதாவது 6000 7000 பேர் இருக்கும்போது அவ்வளோ பேர் பார்த்தாங்க. ஸோ இப்போ அதை விட டபுள் மடங்கு ஆகிருக்கு. நம்ம வீடியோ போடாதனால மேபி மறந்துருக்கலாம், அவங்க வீடியோ போகிறதுன்னு கூட அவங்க நினச்சிட்ருக்கலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. எப்படி ஃபஸ்ட்டில் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்களோ அதேமாரி இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க, நம்ம சேனலுக்கு ஒரு 1000 பேர் 2000 பேர் வந்து நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம டெய்லியும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அதுக்காகவாவது நம்மளை நம்பி ஒரு 2000 பேர் 3000 பேர் இருக்காங்கன்னு சொல்லி வீடியோ போடும். எந்த ஒரு சூழ்நிலையும் கூட ஒரு வீடியோ போடுவோம். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் கெஸ்ஸிங்காவது எடுத்து ஷார்ட்ஸ் மாதிரி கூட நம்ம போடலாம். சரிங்களா, அந்த மாதிரியான ஒரு கமிட்மெண்ட்டை கொடுங்க. அதுக்கு முதல்ல லைக் பண்ணி உங்களோட விருப்பத்தை தெரிவிங்க. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் மறந்துருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பும் நிறையா இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப் நிறையா இருக்கும். அதில் வந்து நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சரிங்களா, கண்டிப்பாக உங்களால் யூஸ் பண்ண முடியலனா கூட ஏதாவது பிஸியாக இருக்கீங்க, வேலை இருக்குன்னா அவங்க எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக சொல்கிறோம். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க. அப்போ தான் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் எடுத்து மேட்ச் பண்ண முடியும். இப்போ எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, நேற்று பாருங்கள், அப்படியே தெளிவாகவே நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா, 6ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தோம். சரிங்களா, சி போர்டில் 9ஆம் நம்பர் பாருங்கள், 2 ட்ரிப்பு ஒரு இம்பார்ட்டன்ட்டில் கூட 3 நம்பரில் கூட அந்த நம்பர் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ 6 9 அப்படின்றது சிங்கிள் போர்டில் பாஸ் ஆகிருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபி ஏசி எல்லாத்துலேயுமே வந்திருக்கு. சரிங்களா, அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னாலுமே நம்ம அதை தான் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸில் கொடுத்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 9 9 அப்படின்னு வந்திருக்கும். சரிங்களா, 9 9. ஸோ பார்த்தீங்கன்னா 6 9 9க்கு 6 9 இங்கே கொடுத்துட்டோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 9 9ம் கொடுத்துட்டோம். சிங்கிள் போலில் நல்ல ஒரு வின்னிங், சிங்கிள் போல்லையும் நல்ல வின்னிங், ஏபிபிசிஎஸ்சிலையும் நல்ல வின்னிங், ஆல் போல்லையும் நல்ல வின்னிங். 6 9 ஃபஸ்ட் நம்பராக கொடுத்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3Dயில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3Dயில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா
099 ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கோம் இருக்குங்களா? ஸோ நம்ம வின்னிங் வீடியோ போட்டிருக்கோங்க. நம்ம இங்கே என்ன கொடுத்தோமோ, என்ன கெஸ்ஸிங் கொடுத்தோமோ, என்ன வின்னிங் வந்துச்சோ அதுதான் எடுத்து போட்டிருக்கோம் சரிங்களா? 299 நம்ம ஏபிசி வந்து ஜஸ்ட் மிஸ் சரிங்களா? ஏபிசி வந்து நம்ம ஜஸ்ட் மிஸ் தான் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நம்பர் தான் நமக்கு மாறி இருக்கும். மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் 6 வச்சு 609 கூட கொடுத்துருப்போங்க. அப்படி 609 கூட கொடுத்துருப்போம் சரிங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு போர்டு நமக்கு இங்கே ஏ போர்டும் இங்கே பி போர்டும் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் நம்ம எல்லாமே மேட்ச் பண்ணி வச்சுருந்தோம். நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு, சூப்பர் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா? போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இன்றைக்கி உண்டான கெஸ்ஸிங் பார்த்துடலாம் சரிங்களா? இன்றைக்கி உண்டான கெஸ்ஸிங் பார்த்துடலாம். ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 5 1 2 0 அந்த மாதிரி இருக்குங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்குலாம் என்ன ஒரு மாதம் ஆயிடுச்சு சரிங்களா? இருந்தாலும் நம்ம சொல்லிடுறோம், கடைசி நம்பர் சப்போர்ட் நம்பர். ஃபஸ்ட்டு 3 நம்பர் எப்பயுமே இம்பார்ட்டன்ஸாக பார்த்துக்கோங்க சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டு பார்த்தீங்கன்னா 8 6 4 1, சி போர்டு பார்த்தீங்கன்னா 2 5 7 0 1. இதில் பார்த்தீங்கன்னா 0 1 அந்த 6 அதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் 0 1 இங்கே 1 இருக்கும். ஸோ அதுக்கு 8 போயிருக்கும். 0 1 அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா? 2 இருக்கும். 0 1 2ன்னு எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ அதை உங்கள் கண்ணு அது மேலே இருக்கட்டுங்க சரிங்களா? ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அதுக்கான ரீசன் என்னென்னா அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது அர்த்தம் சரிங்களா? ரிப்பீட்டடாக வருது அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து 2 நம்பர் போர்டில் இறங்கிடும். 5ஆம் நம்பர் சரிங்களா? ஃபஸ்ட்டு 3 நம்பர் எப்பயுமே நம்ம கொடுப்போம், மார்க் பண்ணிடுறேன். அதில் இம்பார்ட்டன்ட் என்ன நம்பரோ அந்த நம்பரும் உங்களுக்கு நான் மார்க் பண்ணிடுறேங்க சரிங்களா? 4 0 தான் அதிகமாக வந்திருக்கு 3Dயில். அதேமாதிரி சி போர்டு பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னா நமக்கு இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் சரிங்களா? பாருங்கள், 5ஆம் நம்பர் விட்டுட்டு மீதி எல்லா நம்பரும் நம்ம கொடுத்துருக்கோம் சி போர்டில். மிஷின் நம்பரில் எந்த நம்பர் இறங்குனுச்சுன்னா 5ஆம் நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5ஆம் நம்பர் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இடத்துல காமிக்குது சரிங்களா? ஒரு இடத்துலனா ஏ போர்ட்லேயே காமிக்குது. கண்டிப்பாக வந்து அது பி போர்டு ஆர் சி போர்டுக்கு மாறலாம். பி போர்டில் நம்ம கொடுக்கல, ஸோ பி போர்டில் இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம்தான் சரிங்களா? நம்ம ஏ போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. ஆனால் 5ஆம் நம்பர் இருக்குது. நேற்று அப்படி தான் நம்ம பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் பி போர்டில் கொடுத்துருந்தோம் சரிங்களா? பார்த்தீங்கன்னா தெரியுங்க. நான் சொல்ல வேண்டாம், ஏன்னா நமக்கு போர்டு வந்து மாறி மாறி தான் வருது. 6ஆம் நம்பர் இங்கே கொடுத்ததும் இங்கே உட்காந்துருந்தது. ஸோ அந்த மாதிரி போர்டு கொஞ்சம் மாறி உட்காரலாம், ஆனால் இருக்கும். கன்ஃபார்மாக வந்து அந்த நம்பர் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு சரிங்களா? ஸோ மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் நாம் பார்த்தோம் அப்படின்னா நான் மார்க் பண்ணுற இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இந்த நம்பர் 6ஆம் நம்பர் 1 6ன்ற பேர் கொஞ்சம் அதிகப்படியான கணக்கில் வந்திருக்குங்க. பயன்படுத்திக்கோங்க. இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ்லாம் நான் மார்க் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தரலாம். ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 58 57 53 5ஆம் நம்பரை வச்சு தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். 57 58 53. அதேமாதிரி 0 0 1 1 வந்ததுங்க. அதனால் வந்து 0 0 1 1 ஒருவேளை இதுக்கு 5ஆம் நம்பர் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கிறோம். பவர் வந்துச்சுன்னா 5 5. அதேமாதிரி 0 8 புரியுதுங்களா? 0 8 7 8 9 4 1 6 கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தேன். 1 6 1 5 7 7 சரிங்களா? அதேமாரி மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் 8 2 இருக்கும், அது கொடுத்துருக்கோம். அதேமாரி எல்லாத்துலேயும் 0வும் 1 வருது. அப்போ ஒரு 9 இறங்குனுச்சுன்னா 0 9க்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா? அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஆல் போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா? ஆல் போர்ட் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய கைண்ட் ரெக்வஸ்ட் உங்கள்கிட்ட என்னென்னா, நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வந்து நம்ம காசோ பணமோ எதுவுமே எதிர்பார்க்கறதில்ல, ஃப்ரீ கெஸ்ஸிங் தான் நம்ம கொடுக்குறோம். இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்குற ஒரு சின்ன சப்போர்ட் என்னென்னா, 2 சப்போர்ட். ஒன்று, ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா? இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம கெஸ்ஸிங் வந்து நல்லா எடுத்து கொடுக்குறோம், நல்லா வின்னிங் கொடுக்குறோம், அந்த ஒரு இதுக்காவது லைக் பண்ணுங்கள். அந்த லைக் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணி ரெகுலராக வீடியோ போட வைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் கேஎல்டிஆர் சம்மந்தமாக. அந்த குரூப்பில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஒருவேளை உங்களால் யூஸ் பண்ண முடியலனாலும் அவங்க எடுத்து யூஸ் பண்ணி பயனடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு இந்த ஒரு 5 நாள் ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எத்தனை பேருக்கு போய் ரீச் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா? இருக்கிற எல்லா குரூப்லேயும் ஷேர் பண்ணி விடுங்க. எத்தனை பேர் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்குறாங்கன்றதை பார்க்கலாம். அதை பொறுத்து நம்ம வீடியோ எப்படி என்ன பண்ணுறதுன்றதை பின்னாடி யோசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க சரிங்களா? அப்போ தான் வந்து எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங்கை நீங்கள் மேட்ச் பண்ணி டெய்லியும் 3D வாங்க முடியும் சரிங்களா? நம்மளோட எய்மே டெய்லியும் 3D அடிக்கிறது தான்.
ஸோ அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸையும் நீங்கள் எடுத்து மறந்துடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்போர்ட் பார்த்தலாம். ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா 1, 8 கொடுக்குறோம். அது கூட 5ஆம் நம்பர் கொடுக்குறோம். இதில் தான் 3D அமையணும். அப்படி தவறும் பட்சத்தில் இந்த ஒரு நம்பருக்கு பதிலாக பவர் 0 வரலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அந்த மாதிரி தான் எனக்கு அமைஞ்சிருக்கு. சரிங்களா? ஆல்போர்டு இதாங்க. கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி 3D நம்பர்ஸ் பார்த்தலாம். ஸோ 3D நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கீழே இருக்க நம்பர்ஸ் தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக வந்தது. இருந்தாலும் நமக்கு 409ன்னு வந்ததுனால ஒரு 40க்கான வாய்ப்பு அதிகமாக இருந்ததுனால மேல் இதில் எடுத்து கொடுத்துருக்கோம். 712 840ங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சிங்கிள் போர்டில் 40 கொடுத்துருப்பேன். கொஞ்சம் வெரிஃபை பண்ணுங்கள் எல்லாத்தையும் வச்சு. சரிங்களா? 718 840 440. அதேமாதிரி 993 097. இந்த 097 ஒரு ஃபாலோயிங் நம்பர். 079 097. கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்கள். ஒரு 5-6 நாள் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் அதிகப்படியான கணக்கில் கொடுத்துருப்போம். முன்னாடி கொடுக்குறதா அடிக்குது, அதனால் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கும். அதேமாதிரி 913 இதில் இருக்க நம்பர் எடுத்து எழுதிருக்கோம். அப்புறம் 71 665ங்க. சரிங்களா? 665. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 133 055 055 உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபாலோயிங் நம்பர். அதேமாதிரி 45 73ங்க. சரிங்களா? 45 573 573 942. சரிங்களா? 573 942 754. இதே தான், இந்த உள் நம்பர் எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். அதேமாரி 6 582. சரிங்களா? 582. இந்த 5 8 பாருங்கள் நிறைய இடத்துல வரும். மேலே நம்ம ஃபஸ்ட் நம்பராக கொடுத்துருப்போம். 517 258. தெரியுதுங்களா? 5 8 இதனுடைய நம்பர் தான் இங்கே. எப்படி இதனுடைய நம்பர் எல்லாமே ஒரே நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா நம்பருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த நம்பர் தான் தூக்கி இங்கே எழுதியிருக்கோம். இதில் இருக்க ஒரு 4Dயில் இருக்க நம்பர் தான் தூக்கி இங்கே எழுதியிருக்கோம். ஸோ நிறைய நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னாங்க, நீங்கள் இப்போ கரெக்டாக யோசிச்சு பாருங்கள். அது வந்து உங்களுக்கு சிம்பிளாக தெரியும். அதேமாரி பார்த்தீங்கன்னா 38 49, அதாவது 841ங்க. 816 8 1 அப்படியே வருது. இந்த 1 6 வருது. இதனால தான் 1 6 எடுத்து கொடுத்துப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே 846 மேட்ச் பண்ணிடும். இந்த மூணுமே ஒரே பேட்டர்னில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். சரிங்களா? இந்த நம்பர் இப்படி தான் நீங்கள் யோசிச்சு எடுக்கணும், எப்படி கொடுத்துருக்காங்க என்னன்ட்டு. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா 638 854 8 5 நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஸோ அதே நம்பர் தான் இங்கேயும் வந்திருக்கு. இருக்கிற நம்பரை தாங்க நம்ம வளைச்சி நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா பவரில் மிஸ் ஆகுதுன்ற ஒரு காரணத்துக்காக. இதே நம்பர் தான் 4க்கு பதிலாக 7 கொடுத்துருக்கோம். மேலே இந்த நம்பர் இங்கே மேட்ச் ஆகிருக்கும். புரியுதுங்களா? அதெல்லாம் இருக்க நம்பர்ஸ் தான் எடுத்து நாம் பவர் கொடுத்துருக்கோம். இங்கே 3ன்னு இருக்குது, இங்கே 8 கொடுத்துருக்கோம். 467 530. இந்த 035 503ன்னு ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த நம்பர் மீண்டும் இங்கே வந்திருக்கு, அதனால் எடுத்து கொடுத்துருக்கோம். எடுத்து பயன்படுத்திக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஷார்ட்கட் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது 2 சப்போர்ட் தான். சரிங்களா? அந்த 2 சப்போர்ட் எந்த மாதிரியான சப்போர்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மோட்டிவேட் ஆகி ரெகுலராக டெய்லி நம்ம வீடியோ கொடுப்போம். நைட்லேயே கூட போட்டுடலாம், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து. சரிங்களா? ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அதனால் வந்து நைட்லேயே கூட கொஞ்சம் அப்லோட் பண்ணி விட்டுறலாம். நிறைய பேத்துக்கு யூஸ் ஆகும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் குரூப், கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறைய இருக்கும். அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள். சரிங்களா? இது அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட சொல்கிறோம். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க. மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்கள் வெற்றி வாய்ப்பு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அதுதான். இப்போ ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி திரும்ப ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மோட்டிவேட்டாக ரெகுலராக வீடியோ போடலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க. எம்சி கெஸ்ஸிங் குரூப்லையும் ஸ்க்ரீன்ஷாட்டையும் மேட்ச் பண்ணி டெய்லியும் 3D தட்டி தூக்குங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 699 இது போன வாரத்து ரிசல்ட் வந்து 969ன்னு கொடுத்துருக்கோம். சரி, ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தெரியும், 6 6 அப்படி சி போர்டில் 6 வரணும். அப்படி ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் மாதிரி. சரி, நம்ம ஷார்ட்கட் தானே பார்க்குறோம். இப்படி வந்துடலாம். 9 9ன்றது இப்படி வந்துடலாங்க. சரிங்களா? 9 9 6ன்னு வந்துடலாம். இதில் ஒரு கண்ணு இருக்கட்டுங்க, நம்ம 9 9 4ன்னு கொஞ்ச நாளாக கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? அதனால் மேபி அந்த நம்பரும் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா?
அதுக்காக சொல்கிறேன் அந்த இடத்துல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 118 சரிங்களா, 110 வந்திருக்கு, 118 அப்படின்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 004, ஏன்னா 9 அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ், கீழே இருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 01 தான். மிஷின் இப்படி தானே சுற்றுங்க, அதுக்காக சொல்கிறோம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 004ங்க சரிங்களா, 004. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 0க்கு பவர் எடுத்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம 8ஆம் நம்பர் ஒன்று வருது, 8 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 4ஓட கட் நம்பர் 7, 587 இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த 1 6ஐயும் மேட்ச் பண்ணலாம். எப்படி 5 8 7ஐயும் மேட்ச் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு 1 6 நீங்கள் மேட்ச் பண்ணலாங்க. அதுக்கு நான் இங்கே எழுதுறேங்க. என்ன அப்படின்னா 1 6 5 1 4 6. ஸோ இந்த மாதிரியான நம்பர்ஸும் வரலாம். இதுதாங்க நமக்கு ஷார்ட்கட்டில் அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம 3D தட்டி தூக்குவோம். ஏன்னா நேற்று மிஸ் ஆனிச்சு, கண்டிப்பாக இன்றைக்கி வின்னிங் இருக்குங்க. ஸோ எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.